எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா, நெல்சன் ஒரு அட்வொகேட் அவருக்கும் அப்புறம் ராஜாபுரன் அவருக்கும் உள்ள பிரச்சனை பற்றி தான் பேச போகிறோம். இந்த பிரச்சனை எதற்கு அப்படின்னா, இப்போ ராஜாபுரன் நாம் தமிழர் கட்சி அப்படின்றத உச்சரித்து தான் அவர் மேலே உள்ள ஒரு குற்றச்சாட்டுங்களை எல்லாருமே வைக்கிறாங்க. இதில் என்னென்னா, ராஜாபுரன் அவர் பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ அவர் வீட்டை தேடி போயிட்டு ஒரு கேள்வியோ இல்லை ஒரு சண்டையே போடலை. என்ன பண்ணுன்னா, அவர் யானைக்காலும் ஒரு மருந்து, நாட்டு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அது விற்பனை பண்ணுறாரு. அது தேவையோ இல்லாமல் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாபுரன் ஒரு தெளிவாக என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதை வாங்கி சாப்பிட்டவங்க இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. அது இல்லாமல் நெல்சன் ஒரு யூடியூப் சேனலில் அவர் வச்சுருக்கிறார். அந்த யூடியூப் சேனலில் அவரை பற்றி அவதூறாக பேசி, அவரை பற்றி ஒரு ஆபாசன வார்த்தைகளை பேசி, அவர் சரியில்லை அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டா செத்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிரேமேஸ் பண்ணி அவரை கேவலப்படுத்துகிற மாதிரி ராஜாபுரன் அவர்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி நெல்சன் வீடியோ போட்டிருக்கிறாரு. இதை அவர் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவர் போய் கேட்குறாரு என்னன்ட்டு, ஏன் எதுக்காக எங்களை என்ன ஆதாரம் இருக்குது, நான் விற்கிற மருந்தில் என்ன தவறாக இருக்குது, எதற்காக என்னை இப்படி அவதூறாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ராஜாபுரன் அவரோடும் ஒரு மனைவி ப்ளஸ் அவர் யாரோ ஒரு ஆள் கூட போயிட்டு கேட்குறாங்க. கேட்குறது பதிலாக ஒரு கை சிறப்பாக அது அவங்களோட பர்சனல் பிரச்சனை, பர்சனலாக தான் அந்த இடத்துல போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க, பர்சனலாக தான் நடந்திருக்கு. ஆனால் இதை நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய கட்சி அப்படின்ற ஒரே காரணத்தினால அனைத்து குற்றச்சாட்டுகளும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அந்த கட்சியை உச்சரிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இன்னொரு நெல்சன் அப்படின்ற ஒரு அட்வொகேட், இந்த அட்வொகேட் அப்படின்ற ஒரு இதனாலே பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி உள்ள அட்வொகேட் எல்லாருமே ஒரு சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ ட்ரெண்டாகி இது நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடு சரியில்லை, கொள்கை சரியில்லை, ஒழுக்கம் சரியில்லை அப்படின்னு பேசுகிறாங்க. ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் பேசுகிற யாருக்குமே உங்களுக்கு